Taste the Daily. சென்னையில் நண்பர் வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறி சென்ற கல்லூரி மாணவி மருத்துவமனையில் பிணமாக கிடந்ததை கண்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். திருவொற்றியூரைச் சேர்ந்த ஜெகன் தேவி தம்பதியின் மூத்த மகளான ஸ்ரிஷா சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இளநிலை பொருளியல் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் தனது நண்பர் வீட்டு நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இறந்துவிட்டதாகவும் அவரது உடல் KK நகர் தொழிலாளர் நல மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டதையும் அறிந்து அவரது பெற்றோரும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்ரிஷா இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது கழுத்து உடலில் காயங்கள் இருந்தன என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மணி என்பவருடன் அவருக்கு பழக்கம் இருந்ததாகவும் அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் உண்மை தெரியாமல் தங்களின் மகளின் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள காலடிப்பேட்டை மார்க்கெட்டில் நள்ளிரவு நேரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையில் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு நேர கொள்ளையர்கள் போல் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டதற்கு வணிகர் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்போவதாக திமுகவின் கூட்டணி கட்சியின் வியாபாரி சங்கத்தினரே கொந்தளித்தனர். இது தொடர்பாக வியாபாரிகள் ஒரு நாள் கடைகளை அடைத்து தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பகல் நேரத்தில் கடைகளில் ஆக்கிரமிப்பு இருந்தால் எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கட்டும், நாங்கள் நோட்டீஸ் வாங்கி கொண்டு அதை சரி செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதற்காக இப்படி இரவு நேர கொள்ளையர்கள் போல் அதிகாரிகள் செயல்படுவது ஏற்புடையது அல்ல, சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது என்று நினைக்கிறேன். சென்னையில் புதிய வீடுகளை கட்டுபவர்களை குறிவைத்து கமிஷன் கேட்டு விடியா திமுக கவுன்சிலர்கள் மிரட்டுவது தொடர்கதையாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வீடுகளை கட்டுவதற்கு சென்னை மாநகராட்சி பெருநகர வளர்ச்சி குழுமத்திடமும் உரிய அனுமதி பெற்றாலும் கூட விடியா திமுக கவுன்சிலர்களுக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் குறித்த நேரத்திற்குள் வீடை கட்டி முடிக்க முடியாது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வீடு கட்ட அடிக்கல் நாட்டுவதிலிருந்து புதுமனை புகுவிழா நிகழ்ச்சி நடத்தும் வரை விடியா திமுக கவுன்சிலர்களுக்கு கமிஷன் அழுது தொலைக்க வேண்டி இருக்கும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் புலம்புகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மும்பை, கோவா, பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு செல்லும் விமானங்களில் சோடியம் கரைசல் எனப்படும் திரவ வடிவிலான வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் முடிந்தால் விமானங்களையும் விமான நிலையத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுமாறும் மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து சோதனைகளை தீவிரப்படுத்திய நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் 10வது முறையாக சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு அலுவலர்களாக தேர்வு செய்து பயிற்சி அளித்தும் இதுவரை பணியாணை வழங்காமல் இருக்கும் விடியா அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கான அறிவிப்பு கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியானதாகவும் அது தொடர்பாக நடைபெற்ற தேர்வு முடிவுகள் ஜனவரி 2023ஆம் ஆண்டு வெளியானது. தேர்வு முடிவு வெளியாகி சுமார் 2 ஆண்டுகளாகியும் இதுவரை பணி வாய்ப்புகள் கிடைக்காமல் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். 4 வருடமாக நாங்கள் காத்திருக்கிறோம். அதாவது 2021 131 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது 165 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆகவே இவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தும் அரசு பயிற்சி கொடுக்கப்பட்ட எங்களை, அதாவது 97 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காது ஏன் அப்படின்றது கேள்வி இருக்குது. நாங்கள் இது தொடர்பாக அதாவது ஃபுட் MRB மெம்பர் செக்ரட்டரி அவங்களையும் பார்த்துருக்குறோம், ஃபுட் கமிஷனர் அவங்களையும் பார்த்து சொல்லியிருக்கிறோம், ஹெல்த் செக்ரட்டரியை பார்த்து சொல்லியிருக்கிறோம், ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து சொல்லியிருக்கிறோம், ப்ளஸ் CM செல்லுக்கும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கள் புகாரை தெரிவிச்சிருக்கிறோம். இன்ன வரைக்கும் எனக்கு பணி நியமன ஆர்டர் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செலக்ட் ஆன 97 பேரில் 55 பேருக்கு மேலே பெண்கள் தான். இதே மாதிரி ஸ்ட்ரகிள் நான் மட்டும் படலை, இதே மாதிரி எல்லாருமே அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்திருக்காங்க. பெண்களாக இந்த குறைபாடுகளை மட்டும் நான் சந்திக்கல, நிறையா இதை தாண்டி தான் வரும். இது மகளிருக்கான அரசு அப்படிங்கிறத இன்னும் நம்பிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அரசு செயல்படணும், எங்களுக்கு முடிவை சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். திமுக அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றம் ஒத்திவைத்தது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகேயுள்ள பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து முறைகேடு செய்ததாக பொன்முடி உட்பட 7 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் கோபிநாதன், சதானந்தம், ஜெயச்சந்திரன், கோதகுமார் ஆகிய 4 பேர் நேரில் ஆஜராகினர். விடிய அமைச்சர் பொன்முடி, பொன் கௌதம சிகாமணி, ராஜமகேந்திரன் ஆகிய 3 பேரும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் அரசு தரப்பு சாட்சியாக அப்போதைய விழுப்புரம் ஆட்சியரும் தற்போதைய வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு செயலாளருமான பிரஜேந்திர நவநீத் சாட்சியம் அளித்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணை வருகிற 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.